உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு வந்திருக்க இடம் சென்னை மாநகராட்சி தாம்பரம் கார்பரேஷன், தாம்பரம் முனிசிபாலிட்டியில வேபிரிட்ஜ் போட்டிருக்கோம். 16:3 ஸ்டீல் வேபிரிட்ஜை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குப்பை மேடு அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். தாம்பரம் முனிசிபாலிட்டியுடைய குப்பைகளை தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீகாஸ்டிக் பில்லர் முன்னாலே நாங்கள் போன வீடியோவில் போட்டிருப்போம். ப்ரீகாஸ்டிக் பில்லர்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தோம். பில்லர்லாம் ரெடிமேட் பில்லர். அந்த பில்லர் அமைச்சதுக்கப்புறம் நாங்கள் வேபிரிட்ஜ் ஒரு 5 days முன்னாடி நாங்கள் இங்கே டெலிவரி பண்ணியிருந்தோம். அவங்க அதுக்குண்டான காங்கட் வால், இதை பார்த்தீங்கன்னா காங்கட் வால், இந்த காங்கட் வாலே இன்னைக்கு காங்கட் போட்டிருக்காங்க. பில்லருக்கும் அவங்க காங்கட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 16:3. இந்த பிளாட்ஃபார்ம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16:3. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அதாவது வேபிரிட்ஜில் 2 டைப் சொல்லியிருக்கோம். காங்கட் வேபிரிட்ஜ், ஸ்டீல் வேபிரிட்ஜ். இங்கே அமைச்சு கொடுத்துருக்கு, நாங்கள் ஸ்டீல் வேபிரிட்ஜ் போட்டிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் லோட் செல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ் ஸ்ட்ரெயின் கேஜ் லோட் செல். இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து இப்போ அங்கே இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கேட்டதுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப டஸ்ட் ஃபார்ம் ஆகும், தண்ணியிலலாம் அதிகமாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்டை கேட்டாங்க. நாங்கள் அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் சற்று ஒரு 4-5-6 நாட்கள் இப்போ நாங்கள் ஆன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது கேபின் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எர்த்து எப்படி அமைச்சிருக்குன்னு பாருங்க. என்னைக்குமே வேபிரிட்ஜில் எர்த்து வந்து மஸ்ட்டு. நான் மறுபடியும் நாங்கள் ஜூம் பண்ணி அந்த லோட் செல்ல எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க, காமிக்க சொல்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா லோட் செல்ல கீழே இருக்கிற பேஸ்லையும் மேலே இருக்கிற அந்த போல்டையும் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற போல்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி இது வந்து 10 kg காப்பர் கம்பி. இது வந்து 10 kg காப்பர் கம்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணி கீழேயும் மேலேயும் ஒரு எர்த்து லிங்க் கொடுத்து அதே கம்பியை அடுத்த லோட்ஸுக்கு டிராவல் ஆகணும். நல்லா பார்த்துக்காங்க. இந்த வீடியோவில் நல்லா தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய எடிட்டர் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் லூப் பண்ணி இந்த கம்பி அடுத்த லோட்ஸுக்கு டிராவல் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோட்ஸுக்கு போகுது பாருங்க. இந்த கம்பி அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் லோட்ஸுக்கு வந்தீங்கன்னா அப்படியே வருது. இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த லோட்ஸ்லையும் அதே மாதிரி சேம் அதே கம்பி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி திருப்பி கீழே அடித்து கொண்டு அடுத்த லோட்ஸுக்கு டிராவல் ஆகும். இப்படி 8 லோட்ஸ்லையும் ஜூம் இது கனெக்ட் பண்ணி கடைசியில் அவங்க எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த குப்பைமேடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். வாங்க அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி 8 லோட்ஸ்லையும் லூப் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 8 லோட்ஸ்லையும் லூப் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக இப்போ ஒயரிங் வேலை நடந்துட்டு இருக்கு. எர்த்தை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 8 ஒயரிங் லூப் பண்ண கம்பியை இங்கே தனியாக அவங்க ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு பைப்பு அலுமினியம் பைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்தில் நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு எர்த்து நல்லா கிடைக்கும். அதனால லோட்ஸில் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ அதனால இது ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து கறி உப்பு, அதாவது கெமிக்கல் எடுத்து போடனாலும் போடுங்க, இல்லை நீங்களே கறி உப்பு போட்டு பண்ணுற மாதிரி பண்ணாலும் சரி. அது மாதிரி ப்ராப்பராக பண்ணி இது மாதிரி பண்ணிங்கன்னா லோட்ஸுக்கு எர்த்து கிடைக்கும். லோட்ஸில் எந்த விதமான பாதிப்பும் அடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பிளேஸில் இருக்குது. ஸோ அதிகமாக வந்து எர்த்து வந்து இதில் வந்து உங்களுக்கு இடி மின்னல் அந்த மாதிரி லைட்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் இது வந்து தற்காத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வேபிரிட்ஜை நான் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நாங்கள் ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணும்போது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ அடுத்த இதன் மூலமாக இன்னொரு கார்பரேஷனுடைய இதுலேயும் நாங்கள் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து தாம்பரம் முனிசிபாலிட்டி. அடுத்தடுத்த முனிசிபாலிட்டியில் போடுறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறோம். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.